வணக்கம். ஸ்ரீமதி மைதிலி லக்ஷ்மி அவர்கள் எழுதிய மிக ஒரு அரிதான படைப்பு இது. பதிப்பகம் பூங்கொடி பதிப்பகம். கிட்டத்தட்ட 450 பக்கங்கள் கொண்டது. மிகப்பெரிய நாவல், குடும்ப நாவல். கிட்டத்தட்ட பெண்கள் அனைவருமே அந்த காலத்தில் இந்த நாவலை படித்திருப்பார்கள். இப்பொழுதும் இதை தேடி சென்று நாம் படிக்கின்றோம். நூலகத்தில் நாம் முதலில் தேடுவது லக்ஷ்மி அவர்கள் எழுதிய நாவலைத்தான். ஸ்ரீமதி மைதிலி. இப்பொழுது கதைக்குள் செல்வோம். பசியால் வாடிக்கொண்டிருந்த நாய் ஒன்று வைக்கோல் போர் ஒன்றின் மேல் ஏறி படுத்து உறங்கத் தொடங்கியதாம். தீனிக்காக அலைந்து திரிந்து கொண்டிருந்த பசு ஒன்று வைக்கோலை கண்டதும் ஆசையுடன் அருகில் வந்ததாம். அவ்வளவுதான். விருக்கென நித்திரை கலைந்தெழுந்து கோபம் பொங்கும் விழிகளால் உறுத்து விழித்து பற்களை காட்டி ஆக்ரோஷமாக குரைத்து பசுவை போர் அருகில் அண்ட விடாது அந்த துஷ்ட நாய் விரட்டி அடித்து விட்டதாம். நாய் என்னவோ தன் பசியை தீர்த்து கொள்ள வைக்கோலை தின்றுவிடப் போவதில்லை. ஆனால் பசுவின் பசி தீர வைக்கோலை தின்ன இடம் கொடுக்க சுவாதீனத்திற்கு அவ்வளவு தாராள மனப்பான்மை இல்லை. தனக்கு உதவாத ஒரு பொருள் பிறருக்கு உதவுவதா என்ற ஒரு ஆத்திர உணர்ச்சி. வைக்கோல் போரின் மீது அரை துயிலில் ஆழ்ந்திருந்த சுவானத்தின் குடிகொண்டிருந்த தாராள மனப்பான்மைதான் மங்களத்தின் உள்ளத்திலும் குடிகொண்டிருந்தது. அவருடைய இந்த உண்மையான குணத்தை அறிந்து கொள்ள பத்மினிக்கு பல மாதங்கள் ஆனது. மங்களம் தான் உட்கொள்ளும் மருந்துகளின் மீது தன் பாதி உயிரை வைத்திருந்தாள். மீதி பாதி பிராணனை ஆடை ஆபரணங்கள் மீது வைத்திருந்தாள். எனவே அவளது இரும்பு பீரோவை திறந்துவிட்டால் போதும், தட்டு அடுக்குகளில் அடுக்கடுக்காக வானவில் போல் வர்ண ஜாலங்களை வீசிக்கொண்டிருக்கும் நானாவித வர்ண சேலைகள் காட்சியளிக்கும். ஒருபுறம் பொன்னாலும் மணிகளாலும் ஆன விதவிதமான ஆபரணங்கள் அணிவாரின்றி குவிந்து கிடக்கும். புதிய தினசில் ஒரு தடவை அவள் கண்களில் பட்டுவிட்டால் போதும், அடுத்த கணமே அந்த புடவை அவளது அலமாரிக்குள் அடக்கமாகிவிடும். நகைகளும் அப்படியேதான். புதிய மோஸ்தாரில் யாராவது ஒரு பெண்மணி ஒரு நகையை அணிந்து கொண்டிருப்பதை மங்களம் கண்டுவிட்டால் அடுத்த நாளே அந்த நகை அம்மாளின் இரும்பு பெட்டிக்குள் சிறைப்பட்டுவிடும். இவ்வளவிற்கும் மங்களம் நாளின் பெரும்பகுதியை நோயாளியாக படுக்கையிலேயே கழித்து கொண்டிருந்தாள். அபூர்வமாக சில சமயங்களில்தான் அவள் நண்பர்கள் வீட்டுக்கோ மற்ற கேளிக்கை ஸ்தலங்களுக்கோ விஜயம் செய்ய புறப்படுவாள். அதிசயமாக வெளிக்கிளம்பிய இந்த சந்தர்ப்பங்களே மங்களத்தின் பொருள் வாங்கி குவிக்கும் திறமைக்கு போதுமானவையாக இருந்தன. மற்ற பெண்களைப் போல் அவளுக்கு நல்ல உடல் ஆரோக்கியம் இருந்திருந்தால் அப்பொழுது ஸ்ரீமான் திவாகரன் இரும்பு வியாபாரத்திற்கு பதில் தன் மனைவி வாங்கி சேமித்து வைத்துள்ள நகைகளை கொண்டு ஒரு ஜுவல்லரி மார்ட் திறந்துவிட வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கலாம். அவர் செய்த புண்ணியமோ அல்லது மூதாதையர் செய்ய பெருந்தவமோ இவ்வாறெல்லாம் நிலையை ஏற்படாது. ஸ்ரீமதி மங்களம் மனநோயாளியாக ஆகி வீட்டிலிருந்த பெரும் அலமாரியை மட்டும் நகைகளால் நிரப்பும் சிறு பணியில் அவளை ஈடுபட செய்து விட்டிருந்தது. மங்களத்திற்கு நகைகளையும் புடவைகளையும் வாங்கி குவிக்க நேரம் இழந்ததே ஒழிய அவைகளில் எதையும் அணிந்து அழகு பார்க்கும் பொழுதோ விருப்பமோ இருக்கவில்லை. ஆனால் அதே சமயம் தான் உடுக்காத ஆடைகளையோ அணியாத ஆபரணங்களையோ தன் தம்பி மனைவிக்கு சற்று இரவல் கொடுக்கக்கூட மனதில் தாராளம் இருக்கவில்லை.
இரும்பு பெட்டியின் சாவியை பத்மினி தன் இடையில்தான் சொருகி கொண்டிருப்பாள். மங்களம் உத்தரவிட்ட போதெல்லாம் அவளது பீரோவை திறந்து ஆடை ஆபரணங்களை கணக்கிட்டு வைத்தாள். ஆனால் மங்களத்தின் பீரோவில் குவிந்து கிடந்த அந்த நவ நிதிகளின் சுகத்தை அவளால் அனுபவிக்கவே முடியவில்லை. கண்களால் தினசரி ஒரு முறை தரிசித்தாள், அவைகளை ஸ்பரிசித்தாள், கைகளால் ஸ்பரிசித்தாள் என்பதை தவிர பத்மினியால் அவைகளில் ஒன்றையேனும் பூட்டி அழகு பார்த்து மகிழ முடியவில்லை. நாத்தனாரின் ஏவலுக்கு அடிபணிந்து மங்கள பவனத்தில் வாசம் செய்த காலத்தில் மைதிலி எவ்வளவோ முறை அந்த பீரோவை திறக்க நேரிட்டிருந்தது. ஆனால் கண்களை பறித்த அந்த ஆபரணங்களையோ மனதை கொள்ளை கொள்ளக்கூடிய அந்த ஆடைகளையோ அவள் ஏறெடுத்தும் பார்த்ததில்லை. தனக்கு சொந்தமற்ற எந்த பொருளையும் அவள் விரும்பியதே இல்லை. ஆனால் பத்மினியின் மனப்போக்கோ வேறு விதமாக இருந்தது. இளமை அழிந்து வயோதிகத்தை சமீபித்து கொண்டிருக்கும் இந்த மங்களத்திற்கு இவ்வளவு நகைகள் ஏன்? இந்த விலை உயர்ந்த ஆடைகள் என் போன்ற இளம் நங்கையல்லவா அணிந்து மகிழ வேண்டும். இந்த கிழவிக்கு இவைகள் ஏன் என்ற ஆத்திரமும் பொறாமையும் கொண்டாள். தானும் அணியாது பிறருக்கும் கொடுக்காது அவைகளை பீரோவில் பூட்டி வைத்த மங்களத்தை அவள் நாளடைவில் உள்ளுக்குள் வெறுக்கத் தொடங்கினாள். சந்தர்ப்பம் ஏற்பட்ட பொழுதெல்லாம் சித்தப்பாவிடம் குறை கூறி, என் நாத்தனாருக்கு ஏன் இந்த அல்ப மனசு என்று வருத்தப்பட்டு கொண்டாள். சித்தப்பா முத்துசுவாமிக்கு மங்களத்திடம் அபார சலுகை இருந்தன. மற்ற எல்லா விஷயங்களுக்கும் அவரது வார்த்தைகளை வேத மந்திரமாக ஒப்புக்கொள்ளக்கூடிய மங்களம் நகைகள் விஷயத்தில் மட்டும் மிகவும் கண்டிப்பாகவும் பிடிவாதமாகவும் இருந்துவிட்டாள். ஏன் மங்களம்? அந்த அட்டிகையை அப்படியே பெட்டியில் வைத்து பூட்டினால் அது என்னத்திற்காகும்? இரும்பு சத்து நகையிலே ஏறி அப்படியே கற்கள் ஒளிமங்கி விடாதா? அந்த பெண் பத்மினி கழுத்திலே அதை போட்டு வையேன். அது சின்னஞ்சிறுசு, போட்டுக்கொண்டிருந்து சந்தோஷப்படட்டுமே என்று ஒருமுறை பத்மினிக்கு வக்காலத்து வாங்கினார். கொஞ்சம் சிபாரிசு கூட செய்து பார்த்தார். அது பெட்டியிலேயே இருக்கட்டும் சித்தப்பா, நம்ம என்ன நம்மளை அது சாதம் கேட்கிறதா? பத்மினிக்கு இந்த மாதிரி வாங்கி போட்டுக்கொள்ள முடியாதா என்ன? அவள் புருஷன் சம்பாதிக்கிறான், காலகிரகத்துக்கு வாங்கி போடுகிறான், என் நகைகள் அவளுக்கு எதற்கு என்று ஒரு போடு போட்டு அவர் வாயை இது விஷயமாக அடக்கிவிட்டார். தமது பேச்சை இந்த ஒரு காரியத்தில் மட்டும் மங்களம் கேட்கவில்லை என்று சித்தப்பாவிற்கு மிக கோபம். பத்மினிக்கும் மங்களத்தைப் போலவே ஆடை ஆபரணங்கள் மீது மகத்தான மோகம். கண்ணால் கண்டதையெல்லாம் வாங்கிவிட வேண்டும் என்ற பேராசை அவளை பேயாக ஆட்டிக்கொண்டிருந்தது. ஆனால் அவளது கணவனது வருவாய் அதற்கு போதியதாக இருக்கவில்லை. தன் சொந்த செலவுகள் போக மனைவிக்கு என்று ஒரு சிறு தொகையை ஸ்ரீகாந்தன் மாதந்தோறும் அவளிடம் கொடுத்து வந்தான். வீட்டு நிர்வாகத்திலே சித்தப்பா கூட சேர்ந்து சூறையாடுவதில் பத்மினி தானாக கொஞ்சம் பணம் மாதந்தோறும் சேர்த்து கொண்டிருந்தாள். எனினும் இவைகள் அனைத்தும் அவள் நினைத்த விலையுயர்ந்த ஆபரணங்களை வாங்க போதுமானதாக இருக்கவில்லை. மழை பொழிந்து பஞ்சம் தீர வேண்டுமே ஒழிய பனி பெய்து தீராது என்று அடிக்கடி தனக்குள்ளே எண்ணி நிராசையால் பெருமூச்செறிந்தாள். தனக்கு வேண்டியவற்றை வாங்கி கொள்ள பொருளாதாரம் இடம் கொடுக்காத சந்தர்ப்பத்திலெல்லாம் அவளுக்கு மங்களத்தின் மீது கோபம் வந்தது. ஸ்ரீகாந்தன் மீது ஆத்திரம் வந்தது. ஏன் தன் மேலும் தன் வாழ்வின் மேலுமே ஒரு வெறுப்பு ஏற்பட்டது. ஒரு நாள் மாலை பத்மினி தன் சிநேகிதி ஒருத்தி வீட்டிற்கு விஜயம் செய்ய ஆயத்தமாக முடித்துக்கொண்டு கீழே இறங்கி வந்தாள். காரை எடுத்துக்கொண்டு சித்தப்பா கடை தெரு வரை சென்றிருக்கிறார் என்று வேலைக்காரன் கூறியதை கேட்டதும் அவளுக்கு ஆத்திரமாக வந்தது. சித்தப்பா ஊர் சுற்றிவிட்டு ஆடி அசைந்து கொண்டு வரும் வரை அவள் காருக்காக காத்திருக்க முடியாது. ஷெட்டில் தூங்கிக் கொண்டிருந்த மங்களத்தின் புதிய பியூக்கை எடுத்துக்கொண்டு போவோம் என்றாளா?
நாத்தனார் உத்தரவின்றி அந்த திக்கை கூட திரும்பி பார்க்கக்கூடாது. சே, இது என்ன வாழ்க்கை! நமக்கென்று எப்பொழுதும் ஒரு கார், ஒரு பங்களா, வேண்டிய ஆடை ஆபரணங்கள் இவைகளை வாங்குவது. இவ்வளவு படித்துவிட்டும் இவர் இத்தனை குறைவான சம்பளத்திற்கு வேலை செய்து கொண்டிருக்கிறார். இந்த நிலையில் இருந்தால் ஜென்மம் முழுவதும் நாத்தனாருக்கு அடிமையாக இருக்க வேண்டியதுதான். ஏவலுக்கு நாய் போல் காத்து கிடக்க வேண்டியதுதான் என்று தனக்குள் எண்ணி கோபமும் துயரமும் அடைந்தாள். ஹாலுக்குள் முன்னும் பின்னும் கூட்டிற்குள் அடைபட்ட பெண் சிங்கம் போல் உலாவிக் கொண்டிருந்தாள். சூரியன் அஸ்தமித்து இருள் வேகமாக பரவிக்கொண்டு வந்ததை அறிந்ததும் அவளுக்கு அழுகை கூட வந்துவிட்டது. இனி எங்கே வெளியே போவது என்ற நிராசையுடன் பெருமூச்செறிந்த வண்ணம் ஒரு சோபாவின் மீது வந்து அமர்ந்தாள். இந்த கதையினுடைய ஒரு சில பாகத்தை பின்னர் வரும் சில பாகங்களில் நம்ம பார்க்கலாம். நீங்களும் புத்தகத்தை வாங்கி படியுங்கள். மிக இனிமையான தலைப்பை கொண்ட ஒரு நாவல் இது. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.